நண்பர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி 1 அன்னைக்கு திருமலை நாயக்கர் அவர்களுடைய ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. எல்லா நாயக்கர் சமூக மக்கள் எல்லோருமே நல்லா திரண்டு நல்லா சிறப்பாக செய்தாங்க. தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களும் அதை நல்லா சிறப்பாக கொண்டாடினாங்க. வழக்கம் போல் இது பொறுத்துக்கவே முடியாத இது தெலுங்கு மக்களுக்கு எதிராக செயல்படுகிற இந்த நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி இருக்குது, தமிழ் தேசிய வியாதிகள். இந்த வியாதிகள் என்ன பண்ணாங்க, இதை பற்றி நிறைய மோசமாக நிறைய ட்ரோல் பண்ணாங்க. அதில் முக்கியமாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை அவர்களுக்கு ஏதோ விவரம் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவர்களுக்கு வெட்கம் இல்லையா, மானம் இல்லைன்னு வழக்கம் போல் தெரியும் இல்லையா, தமிழ் தேசிய வியாதிகள்லாம் எப்படி தமிழை அசிங்கமாக பேசுவாங்கன்னு அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்களை பற்றி சில மோசமான கமெண்ட்ஸையும் போட்டிருந்ததையும் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இது இந்த விஷயத்தில் ரொம்ப நாளாகவே இந்த தமிழ் தேசிய பொய்யர்கள் பொய் சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காகத்தான் இந்த வரலாற்று சான்று வீடியோ. இப்போது இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் நம்ம அவங்கள பள்ளர்கள்னு இதில் குறிப்பிட்றோம், அதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா கல்வெட்டு செப்பேடுகள் அப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லும்போது தான் கிளாரிட்டி இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். இந்த மக்கள் முன்னாளையில் இப்போது கண்டதேவி ஊர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை அருகே கண்டதேவி அப்படிங்கிற ஊர் இருக்கிறது தெரியும். இந்த கண்டதேவி ஊரில் இருக்கிற ஜமீன் மாளிகைக்கு முன்னால் ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டு அதுக்கு முன்னால் அந்த ஊர் குளக்கரைக்கு பக்கத்தில் இருந்ததாகவும் அதன் பின்னால் அந்த ஜமீன் மாளிகைக்கு முன்னாலேயும் வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கல்வெட்டு எதுன்னா 1334 வருடம், அதாவது பாண்டியர்களுடைய ஆட்சியை பாண்டியர்கள் எல்லோரையும் மதுரை சுல்தான்கள் கொன்றுட்டார்கள். போர் செய்து கொன்றவர்கள் யார்? சுல்தான்கள், விஜயநகர பேரரசு கிடையாது. கொன்றதுக்கு அப்புறமா பாண்டிய மன்னர்கள் கிடையாது. அப்போ சுல்தான்கள் ஆட்சி நடக்கு 1334. அப்போ அவர்களுக்கும் அந்த உள்ளூர் மக்களுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போ உள்ளூர் மக்கள் பலரை அவங்க கைது செய்து அவர்களை கொல்ல போகும்போது இவர்கள் மன்னிப்பு கேட்டு ஒரு இது வைக்கிறாங்க உள்ளூர் மக்கள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இனிமேல் மன்னருக்கு விசுவாசமாக இருப்போம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம்னு பலதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. ஒத்துட்டு இப்படி நாங்கள் இருக்காட்டி அப்போ எங்களை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு சிலதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்னென்ன தண்டனை எல்லாம் கொடுக்கலான்னு அப்படி சொல்லப்படுற அந்த தண்டனை பேசேஜில் என்ன சொல்கிறாங்க, பள்ளர், பறையர், புலையர், பாணர் உள்ளிட்ட கீழ்சாதி மக்களோடு அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க, பள்ளர், பறையர், புலையர், அப்புறம் பாணர் உள்ளிட்ட இல்லை இன்னும் பிற கீழ்சாதி மக்களோடு அப்படின்றாங்க. அப்போது 1334 பாண்டியர்கள் காலத்திலேயே இந்த பள்ளர் பறையர் சமூக மக்களை இவர்களெல்லாம் யார், இந்த பிற தமிழ் சாதிகள் கீழ்சாதி மக்கள் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இது 1334 வருஷம். ஆனால் 900லேயே அங்கே தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் வரலாற்றை தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். விஜயநகர பேரரசு வந்தப்புறம்தான், அதாவது 14-15ஆம் நூற்றாண்டில் தான் தெலுங்கர்கள் இங்கே வந்தாங்க, தமிழ்நாடுங்கிற ஊருக்கு வந்தாங்க அப்படின்ற இந்த பொய்யான கட்டுக்கதையை நிறைய பேர் நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும். அப்படி கிடையாது. இதே பாண்டிய நாடு, சோழ நாட்டில் இருக்கிற இதே மக்களில் இந்த மக்கள் தமிழ் மக்களையும் நிறைய பேர் தெலுங்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது 900லேருந்து 950வது வருஷத்திற்கு உட்பட்ட கல்வெட்டு ஆதாரங்கள், அசைக்க முடியாத கல்வெட்டு ஆதாரங்கள் கோவில் சுவர்கள்லேயே இருக்குது. எங்கே? சோழ நாட்டு கோவில்களில். சுந்தரபாண்டியன் காலத்து கோவிலில் கோவில் சுவர்களில் வச்ச கல்வெட்டுக்களில் சோழ நாட்டுக்கு பாண்டிய நாட்டில் இருக்கிற அந்த தெலுங்கு பேசுகிற அந்த ஜாதி மக்கள் வடுகர்கள் அங்கே தானங்கள் கொடுத்தது, நிலதானம் சிலர் கொடுத்துருக்குறாங்க, சிலர் ஆடு மாடுகளை விளக்கரிக்கிறதுக்காக தானமாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு வடுக பெண் பொன் கொடுத்துருக்குறாங்க, 12 களஞ்சு பொண்ணு கொடுத்தாங்க. இதை பற்றி நான் என்னுடைய முந்தைய வீடியோக்கள்லேயே போட்டிருக்கிறேன். இப்படி இப்போ பாண்டிய நாட்டில் 900 வருஷத்தில் இருந்த அந்த தெலுங்கர்கள் சோழ நாட்டுக்கு தானம் கொடுத்ததை பற்றி சோழ நாட்டு கோவில்களில் கல்வெட்டு இருக்குது. இதற்கும் 400 வருஷம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 400 வருஷத்துக்கு அப்புறம்தான் இந்த கல்வெட்டு கண்டதேவி கல்வெட்டு சுல்தான்கள் ஆட்சியில் இருக்குது. இதில் தான்
தமிழ் சாதியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம், ஒருத்தர் 2 பேரில் எல்லா தமிழ் சாதி சேர்ந்தவங்களும் அதில் வர்றாங்க. இப்போ நீங்களேமோ கண்டதேவி கல்வெட்டுன்னு போட்டு தேடி பாருங்கள். நான் ஏன்னா அந்த சாதிகளை நான் குறிப்பிட விரும்பலை, நீங்களே பாருங்கள், எல்லா தமிழ் சாதிகளும் இருக்கிறாங்க. அவர்கள் தான் பள்ளர், பறையர், புலையர், பாணர் போன்ற கீழ்சாதி மக்களோடு அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க தான். இதில் ஒரு வடுகன் கூட இந்த குரூப்பில் சேரலை. எந்தெந்த சாதிக்காரங்களை அதை எழுதி கொடுத்தாங்கன்னு அதில் தெளிவாக இருக்குது. வடுகர் அல்லது தெலுங்கர் அல்லது நாயக்கர் இல்லை ரெட்டியார் யாரும் இதில் சேரலை. தெலுங்கு சாதி மக்கள் யாரும் இவர்களை கீழ் சாதி மக்கள்னு சொல்லலை. தமிழ் சாதிகள் தான் சொல்லியிருக்கு. முக்கியமாக மன்னனுடைய சாதியை சேர்ந்த முன்னோர்களும் இதில் இருக்காங்க. இப்படி பள்ளர்களை கீழ் சாதின்னு சொன்னவர்களில் பாரிசாலனுடைய சாதியை சேர்ந்தவர்களும் அந்த தமிழ் சாதிகளும் அதில் இருக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் சாதியை சேர்ந்தவர்களும் அதில் இருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான எல்லா தமிழ் சாதிகளும் அவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் பள்ளர், பறையர், புலையர், பாணர் போன்ற கீழ் சாதி மக்களோடு அப்படின்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. அப்போது இவங்க விஜயநகர பேரரசு வர்றதுக்கு முன்னாலேயே இந்த மக்களை எல்லாம் இப்படி கீழ் சாதி மக்கள் தகாதவர்களாகத்தான் இந்த தமிழ் சாதிகள் நடத்தி இருக்கு. ஆனால் இன்றைக்கி இவர்களுடைய முன்னோர்கள் செய்த இந்த தவறை மறைக்கிறதுக்காக விஜயநகர பேரரசோ தான் இதை செய்தது, ஜாதிய கொடுமைகளை செய்தது, ஜாதிய பாகுபாடுகளை ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தியதுன்னு மிக அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை தெலுங்கர்கள் மீது இவங்க சுமத்துறாங்க. எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு! இவர்கள் இப்படி இந்த சமூகங்களை எல்லாம் தீண்டத்தகாதவர்களாகவும் கீழ்சாதிகள்னு சொல்லி ஒதுக்கி வச்சவங்க தமிழ் சாதியை சேர்ந்தவர்கள். தமிழ் சாதியில் பெரும்பாலான தமிழ் சாதியை சேர்ந்தவங்கள் எந்தெந்த சாதிக்காரங்கன்னு கண்டதேவி கல்வெட்டை போடுங்க, சும்மா கூகுள் பண்ணாவே போகும், கண்டதேவி கல்வெட்டுன்னு போடுங்க, வந்துடும். ஆனால் நாயக்கர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? நாயக்க மன்னர்கள், உங்களுக்கு விஸ்வநாத நாயக்கரை தெரியும், அவர் தான் முதல்ல அந்த நாயக்கர் இதில் பண்ணவர். வாழைப்பட்டு முறையெல்லாம் கொண்டு வந்து அந்த நாயக்கர் மன்னர்களாக இது பண்ணவர். இந்த விஸ்வநாத நாயக்கரனுடைய மகன் கிருஷ்ணப்ப நாயக்கர் என்ன செய்தார் தெரியுமா? இவர்களெல்லாம் இப்படி கீழ் சாதிக்காரங்கள்னு ஒதுக்கி வச்சிருந்த பள்ளர்களுக்கு கிருஷ்ணப்ப நாயக்கர் பழனி முருகன் கோவிலில் 6 கால பூஜையில் ஒரு கால பூஜை அவர்களுக்கு செய்வதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்குது அப்படின்னு பட்டயம் எழுதி கொடுத்துருக்கிறார். இது பள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கே நிறையா பேருக்கு தெரியும். அது நிறைய நாள் அங்கே பழனி அடிவாரத்தில் இருந்து அவர்களுடைய மடத்தில் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அப்புறம் மதுரையிலையும் மதுரை மியூசியத்தில் இருந்தது, சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருந்ததுன்னு சொல்லப்படுது. இப்போ அது காணோன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் நிறைய தேவேந்திரகுல வெள்ளாளர் மக்களுக்கு தெரியும், அப்படி ஒரு பட்டயம் இருக்கிறது தெரியும். எப்படி பழனி கோவிலில் 6 கால பூஜையில் ஒரு கால பூஜை செய்கிறதற்காக உரிமையை இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை, அதில் பள்ளர்னு குறிப்பிட்டிருக்கும், பள்ளர் சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, கோவில் திருவிழாவில் கோவிலில் அந்த கொடி மரத்தில் கொடி ஏற்றுவாங்க இல்லையா, அந்த கொடியேற்றுற உரிமையே இந்த பள்ளர் சமூக மக்களுக்கு தான் கிருஷ்ணப்ப நாயக்கர் கொடுத்துருக்காரு. அவர்கள் தான் அதில் கொடியேற்றணும். அது மட்டும் இல்லை, கோவிலுக்குள்ள தண்ணீர் பந்தலை நிர்வகித்து அந்த கோவிலுக்கு வர அத்தனை பேருக்கும், அவன் எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் அத்தனை பேரும் இந்த பள்ளர் சமூகத்து மக்களுக்கு தான் கையால் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போகணுங்கிறதுக்காக தண்ணீர் பந்தலையே இந்த பள்ளர் சமூக மக்கள் தான் நிர்வகிக்கணும்னு பட்டயம் எழுதி வச்சுருக்கார். யார்? கிருஷ்ணப்ப நாயக்கர். அப்போது இவர்களெல்லாம் கீழ் சாதி தமிழ் சாதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் யார் தமிழ் சாதியை சேர்ந்தவங்க? மன்னனுடைய சாதியை சேர்ந்தவர்கள், துரைமுருகன் சாதி சாட்டை துரைமுருகன் சாதியை சேர்ந்தவர்கள், பாரிசாரன் சாதியை சேர்ந்த முன்னோர்கள் எல்லாம் கீழ் சாதின்னு சொல்லி இந்த பலர் சமூக மக்களை ஒதுக்கி வைத்திருந்த இடத்துல அவர்களை கோவிலுக்குள்ளே அழைத்து அவர்கள் பூஜை செய்யட்டும், அவர்கள் தான் கொடியேற்றணும்னு இவ்வளவு மரியாதையை கொடுத்தவர் நாயக்க மன்னர் கிருஷ்ணப்ப நாயக்கர். ஆனால் இந்த வரலாற்றை பொய்யா திரிச்சு அப்படியே மாற்றி ஏதோ தமிழர் பாண்டியர்கள் காலத்தில் அவர்கள் நல்ல உயர்வாக இருந்ததாகவும் விஜயநகர பேரரசு வந்ததுக்கப்புறம் தான் அவர்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு மிக பொய்யான ஒரு கட்டுக்கதையை சொல்லி இப்படி இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் இந்த நாயக்கர் ரெட்டியார் சமூகத்துக்கும் நடுவில் பகையை வளர்க்கணும்னு இந்த அற்ப பதர்கள், இந்த இழிபிறவிகள் இருக்காங்களே, மன்னன் பாரிசாலன், ஏன் சீமான் போன்ற இந்த அற்ப பிறவிகள், இவர்கள் தொடர்ந்து இந்த வேலையை செய்துட்டு வர்றாங்க.
இப்போவும் அதைத்தான் செய்கிறாங்க. அவர்கள் உன்னைய நான் முக்கியமாக கேட்டுக்கிறேன், இது தெலுங்கு சமூக மக்களாகட்டும் இல்லை தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களாகட்டும், இவர்கள் கையில் கிடச்சன்னா இவங்க சட்டையை பிடிச்சு கேளுங்க, யாருடா இதை பண்ணினது அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி அவர்கள் முன்னோர்கள், தமிழ் சாதி முன்னோர்கள் செய்த தப்பை, அந்த தீண்டாமை கொடுமையை இவங்க ஒத்துக்கிற தைரியம் இல்லாட்டாலும் நேர்மை இல்லாட்டாலும் தேவையில்லாமல் எதற்கு தெலுங்கு சமூகத்தின் மேலே பழியை சுமத்தணும் அப்படின்னு கேளுங்க. முடிஞ்சால் 4 அற விடுங்க. ஏன்னா இவர்களை மாதிரி இவ்வளோ பெரிய 2 சமூகங்களுக்கு நடுவில் பகையை வளர்க்குறதுக்காக, ஒருத்தர் முட்டை வைக்கிறதுக்காக இவ்வளோ பொய்யை பரப்புகிற இவர்கள் பல கொலைகளை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அந்த தண்டனை தான் இவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதை கொடுக்குற சட்டப்படி அந்த உரிமை நமக்கு இல்லை. அட்லீஸ்ட் 4 அறையாவது விடுங்க. இல்லைன்னா இவங்க திருந்தவே மாட்டாங்க. பொய்யை தொடர்ந்து சொல்லி இவர்கள் சரியாக சிந்திக்க தெரியாத, இல்லாட்டி எதையும் படித்து ஆழமாக தெரிஞ்சுக்க முடியாத இளைஞர்களை தப்பான வழியில், பொய்யான வழியில் இவர்கள் வழி நடத்திட்டுருக்குறாங்க. இது தவிர்க்கப்படணும். இதற்குண்டான ஆதாரங்கள் கண்டதேவி கல்வெட்டு அப்படிங்கிறதுல பாருங்கள். அடுத்தது இந்த பள்ளன் கோவில் இந்த செப்பேடு. நீங்கள் அப்போ பள்ளன் கோவில் செப்பேடுன்னு பார்க்குறத விட கிருஷ்ணப்ப நாயக்கர் பள்ளர்களுக்கு கொடுத்த செப்பேடு அப்படிங்கிறத அதை பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். அந்த செப்பேடு அந்த செப்பேடையே இப்போ காணாமல் ஆக்கி இருக்கிறாங்க. கிருஷ்ணப்ப நாயக்கர் கொடுத்த செப்பேடையும் அந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் நிறைய பூந்து விளையாடுறவங்க யார்? இந்த தமிழ் தேசிய சாத்தான்கள் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அதனால் வீணா இவர்களுடைய பொய் பரப்புரைக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்கள் நீங்கள் இவங்க பொய் பரப்புரையை நம்பி அதற்கு பலியாக வேண்டாம். உண்மை என்னங்கிறத படித்து தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாக விஜயநகர பேரரசு இவர்களை பள்ளர் சமூக மக்களுக்கு எதிராக எதுவும் செய்யலை. பள்ளர் சமூக மக்களை தவறாக நடத்தினவர்கள் அப்படின்னா பாண்டிய நாட்டு மக்களும், அதற்கப்புறமா இப்போ இவர்களெல்லாம் இந்த பள்ளர், பறையர், புலையர் போன்ற கீழ்சாதி மக்கள்னு இவங்க எழுதி கொடுத்தது முகலாய மன்னர்கள் காலத்தில். ஸோ இந்த பாண்டியர்களும் முகலாய மன்னர்களும் அவர்களுக்கு முந்தின பாண்டியர்கள் காலத்தில் தான் இப்படி இவர்களை நடத்தியிருக்காங்களே தவிர நாயக்க மன்னர்கள் நடத்தவில்லை. உண்மையை ஆழமாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாய்.